கவிஞர் கண்ணதாசனின் காதல் வரிகள். இசையில் அசத்திய இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆபத்தான இடத்தில் படமாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு அற்புதமாக இசையமைத்து வெற்றிகளை குவித்துள்ள மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் ஆண்டவன் கட்டளை படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு வித்தியாசமான பாடல்தான் கண்ணிரண்டும் மின்ன மின்ன காலிரண்டும் பின்ன பின்ன என்ற ஒரு காதல் பாடல். இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் 1964 வெளியான படம் ஆண்டவன் கட்டளை. சிவாஜி கணேசன், ஏ.வி.எம். ராஜன், தேவிகா, புஷ்பலதா, அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் படத்திற்கான அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடலுக்கு இணையாக வரவேற்பை பெற்ற மற்றொரு பாடல்தான் கண்ணிரண்டும் மின்ன மின்ன காலிரண்டும் பின்ன பின்ன என்ற பாடல். ஏ.வி.எம். ராஜன், புஷ்பலதா இணைந்து நடித்துள்ள இந்த பாடலை காதல் ததும்ப வரிகளை அமைத்து அசத்தியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். குறிப்பாக இந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் சாத்தனூர் அணை. தண்ணீர் கொட்டும் அருவி போல் காட்சியளிக்கும் அந்த ஆபத்தான இடத்தில் இந்த பாடலை படமாக்கியிருப்பார்கள். இந்த பாடலில் ஒரு சில காட்சிகளில் நடிகை புஷ்பலதா தவறி தண்ணீரில் விழுந்து விடுவாரோ என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு சிறப்பாக நடித்திருப்பார்கள். பின்னணி பாடகர் பி. ஸ்ரீனிவாஸ், பாடகி எல்.ஆர். ஈஸ்வரி இருவரும் இணைந்து இந்த பாடலை மிகவும் சிறப்பாக பாடியிருந்தனர். மேலும் வழக்கத்திற்கு மாறாக ஆண் குரலை தாழ்த்தியும் பெண் குரலை உயர்த்தியும் வித்தியாசமான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் சாத்தனூர் அணையின் அழகை இந்த பாடலில் சரியாக படம் பிடித்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.